வணக்கங்க. சிம்ப்ளி செய்து எப்படின்னு பார்க்கலாங்களா? தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஊற்றி நல்லா பிசைந்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே சின்னதாக ஒரு டீ பிரேக் போயிட்டு வந்துடலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு மேலே கடாய் வச்சுட்டோம் இல்லையா, அதில் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அடுப்பு மேலே தவா வச்சிடலாங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரைங்க. ஆர்கானிக் இந்தியான்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். சரி, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வருவோம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பியோர் செக்காட்டின கல்லெண்ணெய்ங்க. இதை ஒரு ட்ராப் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயத்துக்குள்ளே ஒரு ப்ராசஸ் பண்ணிடலாமா? நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி அடைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி. மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை அப்படியே எடுத்து தண்ணியில் தொட்டு நம்ம அப்படியே அந்த தவா மேலே வச்சு பண்ணுங்கள். சேஃப்டியாக பண்ணுங்கள். இப்போ நம்ம கல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அந்த சைடு நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடைச்ச வேர்க்கடலை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது கொட்டிக்கிட்ட அப்புறம் பக்கத்துலேயே நான் நாட்டு சர்க்கரை கொட்டிக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுட்ட அடையெல்லாம் எடுத்து அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையான இருக்குதோ அந்த அளவுக்கு வெல்லமோ இல்லை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் போட்டோன்னே ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான். ரொம்ப ஈஸியாக இருந்துங்க. ஆனால் கிட்ஸுக்கெலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க வேண்டாம். நான் உருண்டை பிடிக்கும் போதே என் பசங்க பாதி எல்லாம் கடகடன்னு காலி ஆகிடுங்க. நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்துங்க.